Good morning to all. இன்னைக்கு வந்து நம்ம JavaScriptல இருக்க மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். என் பேரு மீனா, ஏடிஓவா இருக்கேன் கோபா ட்ரேட்ல, கவர்மெண்ட் ஐடிஐ சேலம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப நிறைய வந்து நம்மளுக்கு உபயோகப்படும். எல்லா லாங்குவேஜஸ்லையுமே வந்து இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம ரொம்ப சிம்பிளாக எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ சாதாரணமாக ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், அனதர் ஒன் இஸ் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். எல்லா லாங்குவேஜுக்குமே அது காமனானது தான். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா நமக்கு என்ன தேவையோ, அதாவது நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல லைப்ரரி ஃபங்க்ஷன்ல இல்லாத ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் போது, ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு நம்மளோட பர்டிகுலர் ஒரு டாஸ்க்குக்காக தேவைப்படுற போது நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வச்சு நாமளாவே எழுதி அந்த சப்ரோட்டீன் ப்ரோக்ராம்ஸை நம்ம கால் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை பண்ணிக்கலாம். ஆனால் பட் இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆல்ரெடி சாஃப்ட்வேர்லேயே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்மளோட ப்ரோக்ராமில் போட்டு நம்ம அதுக்கான உபயோகங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனில் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ ஏபிஎஸ் இது வந்து அப்சல்யூட்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் MATH math.abs அப்படிதான் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியும், இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை. ஸோ அப்சல்யூட் அப்படின்னாவே இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பயன்பாட்டுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் வேல்யூஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நாம் என்ன கொடுப்போம், அதுக்கு என்ன வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான். ஸோ ஏபிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -4.4 அல்லது -5.5 அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னாக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த இன்டீஜர் நம்பர் நமக்கு அப்படியே வரும், பாசிட்டிவ் வேல்யூவா வரும். மைனஸ்ன்னு கொடுக்கும்போது இன்கேஸ் நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பரே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இன்டீஜர் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு எடுத்துட்டு வரும், டெசிமல் பார்ட் பக்கம் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா math.pow, that is பவர். நமக்கே தெரியும், சாதாரணமா ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு மேல வந்து ஒரு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பரை நம்ம 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா தான் அந்த நம்பரோட பவர் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 3 அப்படின்னு இருக்குன்னா 2 × 2 × 2. ஸோ அப்போ 3 டைம்ஸ் 2 போடுவோம், இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம், தட் இஸ் பெருக்கணும்னா 4, அதாவது 2 2s are 4, 4 2s are 8, அதோட ஆன்சர் வந்து 8ன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கிடையே இந்த math.round பார்த்துட்டு அந்த செயலை பார்க்கலாம். ஸோ math.round அப்படின்னா 8.5 அல்லது 8.6 அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டெசிமல் பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும். 8 ஜென்ரலாகவே நம்மளுக்கு 8.5ன்னு இருந்ததுன்னா 5க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த இன்டீஜர் பார்ட்டை 1 இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்குவோம். இது ரவுண்ட்லயும் வரும். இந்த செயல் 7.4ன்னு கொடுத்தீங்கனாலும் 8ன்னு வரும். ஸோ அந்த கிரேட்டஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு அந்த இன்டீஜரை ரவுண்ட் பண்ணும். அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா math.floor. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 7 நீங்க ஹையஸ்டா டெசிமல் பாயிண்ட் கொடுத்துருந்தீங்கனாலும் 8 கொடுத்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு 7 அதோட அந்த லெசர் வேல்யூவை மட்டும், அந்த இன்டீஜர் வேல்யூவை மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா math.max. மேக்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னா
மேக்ஸிமம் வேல்யூ நாம கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ல எது வந்து பெரிய நம்பர் அப்படிங்கிறத நமக்கு கொடுப்போம். நமக்கு வந்து கமா கொடுத்து ஒரு நம்பரா கொடுத்துருப்போம். ஸோ அந்த நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எதுவோ அதை நம்மளுக்கு ரிட்டர்ன் வேல்யூவா கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா math.min, ஸோ மினிமம் வேல்யூ இது என்ன பண்ணும் அப்படின்னா நாம கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் அந்த நம்பர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு லோயஸ்ட் வேல்யூ கம்மியான வேல்யூ எது இருக்கோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து math.log, இது வந்து பாத்தீங்கன்னா லாகரிதம் வேல்யூ. நம்ம பாத்தீங்கன்னா இப்ப மற்ற ட்ரேட்ஸ் பசங்களுக்கு எல்லாம் தெரியும், லாக் வேல்யூ கண்டுபிடிச்சு போடுவாங்க. நீங்களும் 8th 9th எல்லாம் இருக்கு அந்த போர்ஷன்ஸ். ஸோ லாக் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் கொடுக்குறோம்னா அதோட லாகரிதம் வேல்யூவை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது math.sqrt அப்படின்னா ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் அது தமிழ்ல சொல்லணும்னா வர்க்கமூலம். நம்மளோட டேபிள் அதான் வாய்ப்பாடுல பாத்தீங்கன்னா 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49, 8 8s are 64. ஸோ இந்த மாதிரி வரும். இதுதான் இந்த 64 நம்ம கொடுத்துட்டோம்னா அதோட வர்க்கமூலம் 8. அந்த நம்பரை இன்னொரு தடவை சேர்த்து மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ வரும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஸ்கொயர் ரூட். ஓகே, நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் ப்ராக்டிக்கல் இதுல. அடுத்தது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஸ்ட்ரிங், அதாவது ஒரு லைன் அல்லது ஒரு வார்த்தை அல்லது ஒரு எழுத்து, ஸோ இதெல்லாம் ஆல்பபெட்ஸ் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஸ்ட்ரிங். அதையே நம்ம கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் டபுள் கோட்ஸ்குள்ளேயோ அல்லது சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ கொடுக்கும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா நம்ம எடுத்துக்குவோம் கம்ப்யூட்டர். இப்போ பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் சிங்கிள் கோட்ஸும் வந்து அலோவ் பண்ணோம், டபுள் கோட்ஸும் அலோவ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுக்குள்ள என்னென்ன அது கேபிட்டல் லெட்டர் பண்றது, ஸ்மால் லெட்டர் பண்றது, அதுல எத்தனை எழுத்து இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதுல வரும். ஸோ டு அப்பர் நம்ம ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் ஏபியில நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ல நம்மளுக்கு மாறிடும். நமக்கு ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காவே இருக்கும். நம்ம ஸ்ட்ரிங்காவே கொடுக்குறோம், நமக்கு அப்பர் கேஸ் பொறுத்த மட்டும் நமக்கு அவுட்புட் வந்து ஸ்ட்ரிங்காவே கிடைச்சிடும். அடுத்தது லோயர் கேஸ், டு லோவர். இது பாத்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருப்போம் அந்த ஸ்ட்ரிங்கை, அதை நம்மளுக்கு ஸ்மால் லெட்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ரிட்டர்ன் வேல்யூ நமக்கு இதுல ஸ்ட்ரிங் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கோட லென்த். நாம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்ப அதுல எத்தனை எழுத்து இருக்கு அப்படிங்கறத அந்த நீளம், அந்த நீளத்தை வந்து நமக்கு கவுண்ட் பண்ணி இது நம்பரா கொடுக்கும். ஸோ இங்க இன்புட் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா கொடுக்குறோம், நமக்கு அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு நம்பரா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா கன்கார்டினேஷன். ஸோ 2 ஸ்ட்ரிங் இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங்கை ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம். ஸோ இந்த ஹாய் வெல்கம் ரெண்டையும் கொண்டு வந்து வேற வேரியபிள வச்சிருந்து ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ரெண்டுமே வந்து கன்கார்டினேஷன் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ். ஸ்லைஸ் அப்படிங்கிறதும் இந்த ஸ்லைஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாவே ஸ்லைஸ் பண்ணி கொடு, பழங்களை ஸ்லைஸ் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப என்னன்னா கட் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதுதான் இந்த ஸ்லைஸோட ஜென்ரல் மீனிங்கும் கூட. இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு இடத்துல இருந்து கட் பண்ணி நமக்கு என்ன வார்த்தை தேவையோ அதை மட்டும் நம்ம எடுக்க போறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு மற்ற தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை எடுக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஸ்லைஸ். பட் ஸ்லைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷன் கொடுத்து நம்ம கொடுப்போம். இதுல நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து கட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங். இந்த சப்ஸ்ட்ரிங்கும் ஸ்லைஸும் ஒரே மாதிரி வேலை தான் செய்யும். ஆனா ஸ்லைஸ்ல வந்து நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் பொசிஷன் கொடுத்து பண்ண முடியும், ஆனா சப்ஸ்ட்ரிங்ல அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. ஸோ சப்ஸ்ட்ரிங்கும் எக்ஸ்ட்ராக்ட் த பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். அடுத்து வந்து ரீப்ளேஸ். ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பதிலா இன்னொரு வார்த்தையை கொண்டாந்து அங்க போடுறது, தட் இஸ் ரீப்ளேஸ். இந்த இடத்துல இதை மாத்தி இதை கொண்டாந்து வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஆப்பிள் இருக்குன்னா எனக்கு ஆப்பிள் வேண்டாம், பனானாவை கொண்டாந்து இங்க வைக்கணும் அப்படின்னா ஸோ ஆப்பிள்ங்கிறத ஸ்ட்ரிங்குள்ள கொடுத்துட்டு ஆப்பிளுக்கு பதிலாக இந்த பனானாவை வந்து அங்க ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம இப்போ எப்படி வந்து ப்ரோக்ராம்ல ரன் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் இந்த பிபிடியில் இருக்கு. ஸோ math.round, math.cell, math.floor, math maximum, math minimum to upper case. இதில் பாருங்க இந்த பைத்தான்
பைத்தான் பாருங்க நான் கேபிட்டல்ல கொடுத்துருக்கேன். இங்க வந்து லோயர் கேஸ்ல நம்மளுக்கு அவுட்புட் ரிட்டர்ன் ஆகும், கன்வெர்ட் ஆகி நமக்கு அவுட்புட்ல காமிக்கும். அடுத்து பாருங்க கன்கார்டினேஷன். ஹாய் வாட்ஸ்அப் அப்படின்ற 2 வார்த்தையை 2 வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது ரெண்டையும் மூணாவது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ t1 டாட் கன்கேட் இங்க வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டு அப்புறம் இந்த t2 போடுறோம். ஹாய் ஒரு ஸ்பேஸ் விட்டு வாட்ஸ்அப் அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் இருக்கு. அடுத்து பாருங்க சப்ஸ்ட்ரிங். இதை நான் அது சப்ஸ்ட்ரிங்ல பாருங்க var அப்படிங்கிறது நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட். எஸ்ங்கிறது நம்மளோட வேரியபிளோட பேரு. அந்த வேரியபிள்ல தான் நான் என்ன பண்ணிருக்கேன், டபுள் கோட்ஸ்குள்ள ஆப்பிள், பனானா, கிவி அப்படின்னு ஒரு ஃப்ரூட்ஸ் நேம் ஒரு 3 கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்க var அப்படிங்கிறது நம்மளோட கீவேர்ட், ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட். ஆறுங்கிறது நம்மளோட வேரியபிளோட பேரு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், எஸ் சப்ஸ்ட்ரிங் இங்க பொசிஷன் சொல்லியிருக்கேன் 7,13 அப்படின்னு. ஸோ 7 பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7th பிளேஸ்ல இந்த பனானா ஆரம்பிக்குது. அதுல இருந்து அந்த வேர்டு எது வரைக்கும் முடியறதோ அது வரைக்கும் அந்த நம்பரை நம்ம கொடுக்கணும், பொசிஷனை நம்ம கொடுக்கணும். ஸோ 7,13 கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும், பனானா அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வருது. அடுத்தது ரீப்ளேஸ். பாருங்க ரீப்ளேஸ்ல நான் சொன்னேன் var அப்படிங்கிறது நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட். எஸ் அப்படிங்கிறது ப்ளீஸ் அந்த வேரியபிளோட பேரு எஸ்ங்கிறது ப்ளீஸ் விசிட் ஆரக்கல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆரக்கலை வந்து விசிட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படி சொல்லியிருக்கோம். அது ஒரு ஸ்ட்ரிங். varn அதுல நான் சொல்றேன் எஸ்ங்கிறது நம்ம முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ரிங்கோட வேரியபிளோட பேரு. டாட் ரீப்ளேஸ்ங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன். அதுல ஓபன் பிராக்கெட்குள்ள ஆரக்கலுக்கு பதிலா, ஸோ ஆரக்கல் அது ஸ்ட்ரிங் தான், அதுக்கு பதிலா நான் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஆரக்கலுக்கு பதிலா மைக்ரோசாஃப்ட். ஸோ த ரிசல்ட் ஆஃப் n will be நமக்கு ரிசல்ட் என்ன வரும், ப்ளீஸ் விசிட் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது ஸ்லைஸ். ஸோ சப்ஸ்ட்ரிங்கும் ஸ்லைஸும் மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான். வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு பார்ட்டை கொடுக்கும். ஸோ ட்ரிம்டு பார்ட் அது மட்டும் நம்மளுக்கு வெளியே வரும். இதுவும் அதே மாதிரி தான். var அப்படிங்கிறது நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட். ஸ்ட்ரிங்கரங் அப்படிங்கிறது நம்மளோட வேரியபிள். ஈக்குவல் டு ஸோ இந்த மேங்கோ, ஆப்பிள், கிவி அப்படின்னு அந்த 3 ஃப்ரூட்ஸோட நேமையுமே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தாச்சு ஸ்ட்ரிங். இன்னொரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும்னா, நீங்க இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டெர்மினேட்டட் பை செமிகோலன். எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே மோஸ்ட்லி செமிகோலனோட தான் டெர்மினேட் ஆகும். அடுத்தது var அப்படிங்கிறது நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட். r அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ரிங். இப்போ நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கிற அந்த அவுட்புட்டை கொண்டாந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். பண்ணாதான் நம்மளால அவுட்புட்டை வந்து எடுக்க முடியும் மெமரியில இருந்து. ஸோ அதுக்கான வேரியபிள் r ஈக்குவல் டு இந்த ஸ்ட்ரிங்கிறது நான் முதல்ல அந்த ஹோல் ஸ்ட்ரிங்கையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு வேரியபிள். டாட் ஸ்லைஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். 7th பொசிஷன்ல இருந்து 12th வரைக்கும் நான் வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். பாருங்க 1 2 3 4 5 6 7 ஆப்பிள் வரும். ஆப்பிள் வந்து 8 7 8 9 10 11 12. 12th உங்களுக்கு இந்த ஆப்பிள் ஃபுல்லா வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்லைஸ். அடுத்தது பார்த்தா லென்த். நான் சொன்னேன் உங்களுக்கு ஓரளவு லென்த் ஃபங்க்ஷன் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். var அப்படிங்கிறது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நம்மளோட வேரியபிள், ஸ்ட்ரிங் வேரியபிள். ஈக்குவல் டு ஹலோ பீப்பிள் அப்படின்னு நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கோம். இப்போ இதுல எத்தனை எழுத்து இருக்கு, ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து எத்தனை எழுத்து இருக்கு அப்படிங்கிற அந்த லென்த், அந்த நம்பர் எத்தனை எழுத்து இண்டிவிஜுவலா இருக்குன்றது கவுண்ட் பண்ணி போட்டு வச்சுக்கிறதுக்கு நான் இன்னொரு வேரியபிள் கட்டாயம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி var என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட். என்னங்கிறது என்னோட வேரியபிள் நேமு. இதுல ஸ்ட்ரிங் டாட் லென்த். அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை கொண்டாந்து அந்த ஸ்ட்ரிங்ல தான் இந்த ஹலோ பீப்புள் இருக்கு. ஸோ அதனால அந்த வேரியபிள் அப்படியே எடுத்து யூஸ் பண்றோம். ஸ்ட்ரிங் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டேன். the result will be 12 அப்படின்னு எத்தனை எழுத்து இருக்கோ அது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து ப்ரோக்ராம் வந்து இருக்கு, எப்படி வந்து ரன் ஆக போகுது. ஏன்னா இது ப்ராக்டிக்கல் செஷன். ஸோ அதனால நம்ம அப்படி பார்க்குறோம். உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ABS தட் இஸ் அப்சல்யூட் அந்த ப்ரோக்ராமை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஓபன் வித். ஆக்சுவலா ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை பொறுத்த மட்டிலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
இது நோட்பேட்ல டைப் பண்ணிட்டு .html அப்படின்னு அந்த இதை கொடுத்து எக்ஸ்டென்ஷனை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம். ஆக்சுவலா அது ஸ்டோர் ஆகும்போது எப்படி ஆகும்னா ஒரு ப்ரௌசருக்குள்ள போய் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஏன்னா இப்போ இந்த HTML இருக்கட்டும் ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வெப் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், அதனால இது வந்து இப்படிதான் வந்து ப்ரௌசருக்குள்ள உட்காரும். நம்ம ப்ரௌசரை ரன் பண்ணி ப்ரோக்ராம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஜாவா HTML எலிமெண்ட்ஸையும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அப்சல்யூட் அந்த ப்ரோக்ராம் அதை பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அந்த இது எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிறத. இப்போ நம்ம அதை வந்து ப்ரோக்ராமா பார்க்க போறோம். ஒரு நோட் பேடை அதை வந்து ஓபன் பண்ணியாச்சு. டாக்குமெண்ட் டைப் HTML அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். இந்த டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறது இது ஒரு HTML டாக்குமெண்ட் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் அதை கொடுத்துருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா HTML இதுதான் வந்து ரூட் எலிமெண்ட் ஆஃப் HTML. ஒரு HTML பேஜ் நீங்க இப்ப பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இந்த HTML அப்படிங்கறத கட்டாயம் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ரூட் எலிமெண்ட். அடுத்து பாடியில வந்து எல்லா கண்டென்ட் இதுக்கப்புறம் கொடுக்க போறதெல்லாம் நம்ம வந்து அதுல நம்ம கொடுத்துக்கலாம். H2 பாருங்க, ஒரு இன்னொரு விஷயம், ஒரு HTML எலிமெண்ட் அல்லது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா எப்படி சொல்லுவோம், ஒரு எலிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் டேக் இருக்கும், அதுக்கப்புறம் சம் கண்டென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் எண்ட் டேக் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுனாவே அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் டேக் HTML டேக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த எலமெண்ட், புரியுதுங்களா? ஸோ H2 இதுல வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே HTML பார்த்துருக்கோம். H1க்கு ஹெட்டிங்லாம் பெருசா வரும், H2க்கு வந்து பெருசா வரும், இதே மாதிரி H6 வரைக்கும் வரும். இதுல வந்து நம்ம H2 வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க P. ஸோ இந்த Pங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராகிராஃப். இது எதை டிஃபைன் பண்ணோம்னா பேராகிராஃப். இந்த லைனை வந்து நம்ம அடுத்த லைன்லயும் கொண்டுட்டு வந்துடும். பேராகிராஃபாவும் இதை முன்னையும் பின்னையும் கொடுத்தோம்னா மட்டும்தான் இது வந்து இந்த டேகை வந்து நம்ம கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு அடுத்த லைன்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ Pல நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு லைன் அப்படியே உங்களுக்கு நியூ லைன் அடுத்த லைன்ல வந்து டிஸ்பிளே ஆகும். என்னன்னா math.abs bracket குள்ள x கொடுத்துட்டேன், returns the absolute that is positive value of x கொடுத்துட்டேன், திருப்பி ஸ்லாஷ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி ஈக்குவல் டு டெமோ. ஸோ இந்த ஐடியோட சேர்ந்து தான் பாத்தீங்கன்னாக்கா நாம கொடுக்குற அந்த கண்டென்ட்டை இழுத்துட்டு வந்து வைக்கும், சக்சஸ் பண்ணி வைக்கும். ஸோ அதனால நம்ம இதை என்ன பண்ணிடுறோம், இந்த அடுத்த லைன்ல சொல்றோம் இது ஒரு டெமோன்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு ஐடி. அடுத்து பாருங்க ஸ்கிரிப்ட் ஓபன் பண்றோம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோக்குள்ள. ஸோ இதை நம்ம சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இன்புட் ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கலாம். மற்ற லாங்குவேஜஸ்ல எல்லாம் இருக்கும். ஆனா இதை வந்து நம்ம என்ன எப்படி வச்சுக்கணும்னா யூசர் கொடுக்குற அந்த டேட்டாவை வாங்கி அது வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பங்கள்லாம் வராது. ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் இது வந்து நம்ம வந்து யூசர் கொடுக்குற டேட்டாவை அக்சஸ் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். டாட் இன்னர் HTML அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவுட்புட் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா HTML இருக்கிற அந்த கண்டென்ட்டை ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வித் டெமோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உள்ள போட்டிருக்கோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, அந்த டெமோங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ ஒரு ஐடியா அதை நம்ம யூஸ் பண்றோம். டாட் இன்னர் HTML அப்படிங்கிறது நம்மளோட இந்த ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சோன்னா ரிசல்ட்டை வெளியில கொடுக்குறது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாட் இன்னர் HTML அப்புறம் வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட்டு அலர்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்ற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், டாட் இன்னர் HTML கொடுத்துருக்கோம், ஈக்குவல் டு math.abs கொடுத்துருக்கேன், அப்சல்யூட். இப்படிதான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கொடுக்கணும், அப்படிதான் ஃபங்க்ஷனே இருக்கு. ஸோ -4.4 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் நம்பரோட கொடுத்துருக்கோம். அடுத்து இங்க என்ன பண்ணிருக்கோம், இங்க மேல வந்து ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சோம். ஸோ ஸ்கிரிப்டை வந்து பேக் போட்டு தான் நம்ம முடிக்கணும், /body /HTML. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். நீங்க சேவ் பண்ண பின்னாடி உங்களுக்கு இப்படிதான் வரும். நீங்க ப்ரோக்ராமை வந்து ஒண்ணும் இல்ல, அந்த ப்ரௌசர்னு உங்களோட எந்த ப்ரௌசர் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் சாதாரணமா இதெல்லாம் ஆஃப்லைன் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் இதுல வந்து சாதாரண விண்டோஸ்ல கொடுக்குற இன்டர்நெட் ப்ரௌசரே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் வந்துடும். நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஷேர் பண்ணிட்டு
இந்த மாதிரி வந்து ஸ்கிரீன் வரும். இப்போ பிளாக்டு கண்டென்ட் போட்டோம் பாருங்க, உங்களுக்கு பாசிட்டிவா வந்து வேல்யூ வந்துடுச்சா. ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே வந்து இந்த இடத்துல வந்துடும். நான் மைனஸ்ல கொடுத்துருந்தேன், இங்க வந்து பாசிட்டிவா வந்திருக்கேன். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். நம்மளோட அடுத்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னாக்கா செய், அதாவது இப்போ அந்த ரவுண்டு பார்த்தோம். இப்போ 7.2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த செய் என்ன ஆகும், 8ன்னு அவுட்புட் வரும் அப்படின்னு சொன்னேன். அதனால ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமும் அதே மாதிரி தான். டாக்குமெண்ட் டைப் HTML பாடி செயல்ல பாருங்க ஹெட்டிங்ல கொடுத்துருக்கோம். இது வந்து வரும். நீங்க நல்லா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிங்கிறது பேராகிராஃப், அடுத்த நியூ லைன்ல இது வரப்போகுது செயல் டெமோ ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ டாக்குமெண்ட் டாட் எலிமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி செயல் டெமோ கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இன்னர் டாட் HTML மேத் செயல் 7.2ன்னு கொடுத்துருக்கேன். செயல் வந்து என்ன பண்ணும், கிரேட்டர் வேல்யூவை தான் காட்டும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் 3 இருந்தாலும் உங்களுக்கு கிரேட்டர் வேல்யூ தான் காமிக்கும். ஸோ அதனால இது வந்து 7.2 வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், 8ன்னு காமிக்கும். இங்க வந்து as it is ப்ரோக்ராம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, டேக்ஸ் எல்லாம் இப்ப பாருங்க செயல் வந்திருக்கு. இப்ப பண்ணீங்கன்னா 8ன்னு வந்துடும். அங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், 5க்கு மேல போனாதான் வந்து ரவுண்ட் பண்ணும், ரவுண்டுன்ற அந்த ஃபங்க்ஷன். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த செயல் வந்துட்டு அதாவது 5க்கு கீழே இருக்கும் போதே நம்மளுக்கு என்ன பண்ணுது, கிரேட்டஸ்ட் வேல்யூவை நமக்கு இன்டிஜர் வேல்யூவை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃப்ளோர். இப்போ இந்த ஃப்ளோர் ப்ரோக்ராம் பாருங்க, இது அதே மாதிரி தான். நம்ம ஆஸ் இட் இஸ் இப்போ எல்லா ப்ரோக்ராமுக்குமே வந்து ஓரளவுக்கு நீங்க தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக்குமெண்ட் டைப் HTML பாடி H2. அடுத்தது இங்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மேத் டாட் ஃப்ளோர் அப்படிங்கிற அதுவும் வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி கொடுக்கறது தான். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து P-ல வருது பேராகிராஃப்ல, அந்த லைன் நியூ லைன்ல வரப்போகுது. அடுத்து டெமோ கொடுத்துருக்கு ஸ்கிரிப்ட். அதே டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோல கொடுத்துருக்கு. டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு மேத் டாட் ஃப்ளோ 4.6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம ரூல் படி என்ன, 4.6 வந்து 5ன்னு வரணும். ஆனா இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன்ல அப்படி வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அந்த அந்த ஈக்குவல் அல்லது லோயஸ்ட் அதே வேல்யூ தான் காமிக்கும். 4.6 போய் 5 போனீங்கன்னா அது கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆயிடும். அதனால அந்த மாதிரி வராது. இதுல 4.4 தான் ரிசல்ட்டா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஹையா போனாலும் இது லோயஸ்ட் வேல்யூவோ அல்லது ஈக்குவல் வேல்யூவோ தான் நம்மளுக்கு அவுட்புட்டா காமிக்கும். ஸோ இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மேத் ஃப்ளோர் நம்மளுக்கு என்ன காமிச்சிருக்கு, 4 தான் காமிச்சிருக்கு. ஏன்னா ரவுண்டட் டவுன் டு இட்ஸ் நியரஸ்ட் இன்டிஜர், அதோட நியரஸ்ட் இன்டிஜர் டவுன்ல தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி லெசர் வேல்யூ தான் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். அடுத்தது லாகர்தம் வேல்யூ. நோட் பேட்ல எடுத்துக்கிறோம். இப்போ ப்ரோக்ராம் பாருங்க. டாக்குமெண்ட் டைப் HTML பாடி. அடுத்தது அடுத்த லைன்ல அது ஒரு பேராகிராஃப்ல இந்த Pன்னு சொன்னதுக்கு வந்து பேராகிராஃப்னு மீனிங். இது நெக்ஸ்ட் லைன்ல வரும். அதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் அப்படியே டிஸ்பிளே ஆகும். இப்போ கிளிக் த பட்டன் டு டிஸ்பிளே த நேச்சுரல் லாகர்தம் ஆஃப் நம்பர். கொடுத்துருக்க நம்பர் நேச்சுரல் லாகர்தம் வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ பட்டன் ஆன் கிளிக்
மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வரும். அதுக்கடையில பாருங்க ட்ரை இட். இந்த ட்ரை இட் பட்டனை கிளிக் பண்ணா இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு வரும். இந்த ப்ரோக்ராம்ல கொஞ்சம் சின்ன வேரியேஷன்ஸ். நம்ம இந்த பட்டன் இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். ஸோ பட்டன் ஆன் கிளிக் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள மை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். அதை வந்து 2 இதுக்குள்ளேயும் ட்ரை இட் அப்படிங்கிற அந்த ட்ரை இட் அப்படிங்கிறது வரும். அந்த பட்டனா நம்மளுக்கு இப்போ பயன்பட போகுது. ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால இந்த ஐடி டெமோ வந்து கொடுத்தாச்சு. ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கீழே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம லாகரிதம் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ. அடுத்தது இன்னர் HTML இருக்க ஈக்குவல் டு மேத் டாட் லாக்ல 4ன்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த ஓப்பன் பிரேஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க ஸ்கிரிப்ட் பாடி HTML இதெல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்க்கலாம். ஓகே இப்போ பாருங்க நேச்சுரல் மேல ஹெட்டிங் வந்துருச்சா. கிளிக் த பட்டன் டு டிஸ்ப்ளே த நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் எ நம்பர். ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுறோம் அப்படின்னா புதுசா பாக்குறவங்க கூட என்ன பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்மளோட வெப் இது வந்து டிசைனிங் இன்டர்நெட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே அந்த மாதிரி தான். தெரியாதவங்க கூட டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து அழகா பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பண்றதுக்காக தான் இந்த இதெல்லாமே இருக்கு. ஸோ பாருங்க ட்ரை இட் நம்மளோட லாகரிதம் வேல்யூ வந்து இங்க வந்திருக்கு. So next program. The next program. So கொடுத்திருக்க வேல்யூவோட இப்போ இந்த வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல பாசிபிள் நம்பர் எவ்வளவு நம்ம வரைக்கும் யூஸ் பண்ணலாம், லார்ஜஸ்ட் பாசிபிள் நம்பர் அது வந்து நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம்ல வரும். பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டைப் HTML கொடுத்துருக்கோம். அடுத்து HTML கொடுத்தாச்சு. பாடி H2ல வந்து நம்மளோட ஹெட்டிங் கொடுத்துருக்கு. அடுத்தது மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் பாசிபிள் நம்பர் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கறத வந்து நம்ம லைன்ல கொடுத்தாச்சு. ஹெட்டிங் மாதிரி கொடுத்தாச்சு. அப்புறம் P ஐடி கொடுத்துருக்கோம். டெமோ ஸ்கிரிப்ட் VARX equal to number that max underscore value கொடுத்துருக்கோம். இப்போ என்னன்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூக்குலாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம எந்த வேல்யூஸும் கொடுக்க மாட்டோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல எவ்வளவு நம்பர் நம்ம யூஸ் பண்ணலாம், எவ்வளவு வரைக்கும் நம்ம நம்பர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ கொடுத்துருக்கோம். டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா எக்ஸ்ல தான் நம்ம இந்த இதை கொடுத்துருக்கோம், இந்த ஃபார்முலாவை. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கோம். அது தூக்கிட்டு வந்து இங்க போடுறோம். வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்தது க்ளோஸ் பண்ணிக்கிறோம். /script/body /HTML பண்ணியாச்சு. இப்போ நீங்க இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே இந்த பாருங்க 1.7976 இவ்வளோ லென்த்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், பிளஸ் 308 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ லென்த்துக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம்ல மேக்ஸிமம் வேல்யூ. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்க. ஓபன் வித் நோட்பேட். ஓகே இப்போ இந்த டாக்குமெண்ட் டைப் கொடுக்குறோம். HTML H2 ஹெட்டிங் கொடுத்தாச்சு. அடுத்து மேக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து அடுத்த லைன்ல ஐடி டெமோ கொடுத்தாச்சு. ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோக்குள்ள டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸிமம். இப்பதான் நம்ம லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா 0, 150, 30, 20, -8, -200 ஸ்கிரிப்டை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பாடி HTML. இப்போ இதுல ஹையஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு என்ன 150 நம்மளுக்கு தெரியுது. இப்போ இதை வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸோ அந்த ப்ரௌசரை வந்து 2 டைம்ஸ் கிளிக் பண்ணாவே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். பாருங்க. ஓகே 150 பாருங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் மேத் ஹெட்டிங்ல வந்துருச்சா. அடுத்த லைன்ல என்ன வந்திருக்கு, நம்ம ஒரு லைன் கொடுத்தோம். Pன்னு கொடுத்து அந்த இதை கொடுத்தோம், டேக் கொடுத்து P டேக் கொடுத்து. ஸோ math.max returns the highest value in a list of arguments. அப்புறம் அதுல நமக்கு ரிசல்ட் வந்து 150 அப்படின்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்.
மினிமம், இந்த மினிமம் ப்ரோக்ராம் இப்ப நோட் பேட்ல ஓபன் பண்றேன். ஓகே, இப்ப டாக்குமெண்ட் டைப் HTML பாடி H2ல வந்து அந்த லைன் வருது. ஸோ மினிமம் பேராகிராஃப் ஆர் நெக்ஸ்ட் நியூ லைன்ல இந்த பேராகிராஃப் வருது. டெமோ அடுத்தது பாரு ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோல கொடுக்குறோம். டாட் இன்னர் HTML தான் நம்மளுக்கு அந்த அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண வைக்கிறது. மேத் டாட் மினிமம்ல 0 150 30 20 8 200 அப்படின்னு கொடுத்துருக்கோம். லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல நமக்கு என்ன ரிசல்ட் வரணும், மினிமம் நம்பர் நாம கொடுத்துருக்க லிஸ்ட்ல மினிமம் நம்பர் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து நமக்கு 0ன்னு வரணும். ஸோ ஆஸ் இட் இஸ் இதை அந்த ஸ்கிரிப்ட் பாடி அதெல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு அந்த டேக் எல்லாம். இதுக்கான அவுட்புட்டை நம்ம இப்ப பார்ப்போம். ஜீரோ பாருங்க, ஹெட்டிங் வந்துருச்சு. அடுத்த லைன்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம இந்த ப்ரோக்ராம வந்து நம்ம கொடுக்கணும் இந்த லைன்ஸ். ஏன்னா அப்பதான் வந்து ப்ரோக்ராம் பாக்குறவங்க ஓ இந்த ப்ரோக்ராமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவாங்க. தெரியாதவங்க கூட நம்ம தெரிஞ்சு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நமக்கு சும்மா கண்ணை மூடிட்டு இந்த ஹெட்டிங் கொடுக்காம இல்ல இந்த இது பண்ணாம பண்ணினோம் அப்படின்னா நமக்கே அடுத்த டைம் பார்க்கும்போது இது என்ன ப்ரோக்ராம்னு தெரியாது. ஸோ அதனாலதான் இந்த ஹெட்டிங் கொடுத்து நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த ப்ரோக்ராம் நம்ம போடுறோம் அது கூட இன்னும் கொடுத்து வச்சா இன்னும் நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். அடுத்தது இந்த POW ஃபங்க்ஷன் பவர் ப்ரோக்ராம். அதாவது ஒரு வார்த்தை கொடுத்தா பவர் அப்படி கொடுக்கறது. சாதாரணமா அதை ஸ்கொயர்டுன்னு கூட சொல்லுவாங்க. பாருங்க, டாக்குமெண்ட் டைப்பு, அடுத்தது HTML பாடி, இதுல வந்து ஹெட்டிங் கொடுத்துறோம். அதே மாதிரி நம்ம இதுல இந்த மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராம்லயுமே அந்த என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். மேத் டாட் பவர் XY ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் x to the power of y கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஐடியில டெமோ கொடுத்துருக்கோம். ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ டாட் இன்னர் HTML பவர் 8,3 கொடுத்துருக்கேன். அப்ப 8 × 8 × 8 அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ இப்போ வந்து ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் பாடி HTML அந்த டாக்ஸ்ல நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி காட்டுறேன். அலோ பிளாக் த கண்டென்ட் எடுத்துட்டீங்கன்னா 512 இதுதான் வந்து ஆன்சர். 8 தடவை நம்ம 8 வந்து 3 தடவை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 512 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். இப்ப நம்ம ரவுண்ட் பாக்குறோம். பாருங்க, நான் சொன்னதை கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்லும் போது உங்களுக்கு அப்ப நான் சொன்னதை கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும், மைண்ட்ல நல்லா உங்களுக்கு உட்காரும். அதுக்காக தான். ஸோ டாக்குமெண்ட் டைப் டாட் HTML பாடி H2ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மேத் டாட் ரவுண்டு கொடுத்துருக்கேன். ஹெட்டிங் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைன்ல இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ நியரஸ்ட் இன்டீஜர் ரவுண்டட் டு இட்ஸ் நியரஸ்ட் இன்டீஜர். இப்போ நம்ம செயில் ஃப்ளோர் மாதிரி இது கிடையாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 4.4 இருந்ததுன்னா 4ன்னு நமக்கு அவுட்புட் வரும். 4.5 5க்கு மேலேயோ போயிடுதுன்னா 5ன்னு வரணும். அதுதான் வந்து ரவுண்டோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ஐடி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்கிரிப்ட்ல டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ கொடுத்துருக்கு. அடுத்து இன்னர் HTML கொடுத்துருக்கோம். மேத் டாட் ரவுண்டு 4.8 கொடுத்தாச்சு. இந்த டாக்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஓகே 5 இதுதான் வந்து ரவுண்டோட வேலை. ஸோ செயில் வந்து நம்மளுக்கு ஹையர் வேல்யூவா லோயர் வேல்யூவா இருந்தாலும் ஹையரா அதை ரவுண்ட் பண்ணி காமிக்கும். ஆனா ஃப்ளோர் வந்துட்டு ஹையரா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு லோயர் வேல்யூவா தான் காமிக்கும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். அடுத்தது SQRT. ஸோ நோட் பேட்ல நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம்.
ஓகே, இப்போ டாக்குமெண்ட் type.html, HTML, H2 JavaScript, math.sqrt, அடுத்து math.sqrt அந்த லைன் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா டெமோ ஸ்கிரிப்ட். இந்த டெமோங்கிறது நம்ம ஐடி வேர்டு, அதோட தான் வந்து நம்மளுக்கு நம்ம கொடுக்குற அந்த எந்த ஃபங்க்ஷன் அல்லது நம்பர் எனி இன்புட்டை அப்படி அக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஐடி நம்பர். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி நம்மளோட, நான் சொல்லிட்டேன் இன்புட் ஸ்டேட்மெண்ட்ங்கிற மாதிரி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாம கொடுக்குற டேட்டா வந்து அதை எடுத்துக்கிறதுக்காக. ஸோ டெமோ கொடுத்துருக்கேன். அடுத்து இன்னர் HTML நான் சொன்னேன், வாங்கிட்டு நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கான டிஸ்பிளே ஆர் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். எப்படி வேணாலும் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க. math.sqrt நம்மளோட ஃபங்க்ஷன், அதுல 64 நான் கொடுத்துருக்கேன். ஸோ 8 8 64 அந்த மாதிரி வர்ற அந்த ஒரே நம்பர் 2 தடவை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருதோ நம்மளோட டேபிள்ல வரும். அதனால நம்ம அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். இப்போ இந்த 64ஓட வர்க்கமூலம் 8. ஸோ நமக்கு அதுதான் வந்து ரிசல்ட்டா வரணும். ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் போட்டாச்சு, ஸ்லாஷ் பாடி போட்டாச்சு, ஸ்லாஷ் ஹெச்ல க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஸோ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 8. ஸோ நான் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஒரு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம்ஸ். நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சொன்னேன். ஸோ அதை பத்தி இப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ரன் ஆக போகுது. இப்போ எப்படி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் டாக்குமெண்ட் டைப் HTML body. So click the button to join 2 strings into one new string. 2 string இருக்கு, அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா 2 string சேர்ந்து ஒரு புது ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராம். ஏன்னா இது எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. தெரியாதவங்க கூட இது என்ன ப்ரோக்ராம், சும்மா வெறுமனே ரிசல்ட் டிஸ்பிளே ஆனா தெரியாது. ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா ஓகே தெரிஞ்சுக்குவாங்க எல்லாருமே இது 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ற ப்ரோக்ராம் அப்படின்னு. ஸோ அடுத்து பாருங்க, பட்டன் ஆன் கிளிக் மை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரை இட் அந்த மாதிரி சப்மிட் அந்த மாதிரி நீங்க ஏதாவது கொடுக்கணும் ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படின்னா நீங்க பட்டன் ஆன் கிளிக் கொடுத்து மை ஃபங்க்ஷன் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து ட்ரை இட் கொடுத்து பட்டனை அந்த இதை டேகை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அடுத்த டெமோ கொடுத்துருக்கேன், அது ஒரு ஐடியா. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அந்த வார்த்தை நம்ம கொடுக்க போற இன்புட்டை உள்ள வாங்குறதுக்கு. ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், அடுத்தது ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ var நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட். ஸ்ட்ரிங் str1 அப்படிங்கிறது என்னோட வேரியபிளோட பேரு. அதுல நான் என்ன பண்ணிருக்கேன், ஹலோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ மெமரியில என்ன எப்போதுமே நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் மெமரியில வந்து நாம கொடுக்கறத அப்படியே சும்மா ஸ்டோர் பண்ணி எடுக்க முடியாது ப்ரோக்ராம்ல. ஸோ அதுக்கான ஒரு வேரியபிள், அதுக்கான ஒரு இடத்த நம்ம கொடுக்கணும். இந்த இடத்த நீ முன்னாடியே எனக்காக அலோகேட் பண்ணு, அதுதான் டிக்ளேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அதை தான் வந்து பண்றோம். var str1 ஈக்குவல் டு ஹலோங்கிற வார்த்தையை கொண்டு போய் அந்த ஸ்ட்ரிங் 1ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன். அடுத்து var அப்படிங்கிறது என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட். இது str2 அப்படிங்கிறது என்னோட வேரியபிளோட பேர். ஏன்னா நான் இன்னொரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு இன்னொரு வேரியபிள் நம்ம கொடுத்து ஆகணும். ஸோ அதுக்காக இந்த வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரிங் 2ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்தது var ras என்னோட ரிசல்ட்டை கொண்டு போய் ஒரு வேரியபிள வைக்கணும். ஸோ மெமரிங்கிறது கடல் மாதிரி, அதுல இருந்துலாம் வந்து நம்ம போடுறதெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் ஒரு பேரு. நமக்கு எப்படி ஒரு ஐடென்டிட்டி இருக்குதோ அந்த மாதிரி நாம கொடுக்குற கண்டென்ட்டுக்கும் நாம கொடுக்குற ஒரு அதாவது டேட்டாஸ்க்கும் கட்டாயமா ஒரு ஐடென்டிட்டி வேணும். அந்த ஐடென்டிட்டியா கூட நீங்க இந்த வேரியபிள் நேம் ஞாபகத்துல வச்சுக்கலாம். var res ஈக்குவல் டு str1 டாட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை நம்ம எடுத்துக்கிறோம். அதோட எதை ஆட் பண்ண போறோமோ concat அப்படிங்கிற அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன், அதுல வந்து ஸ்ட்ரிங் 2வை போய் ஆட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி என்ன இருக்கு, str1ல ஹலோ இருக்கு, str2ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அது ரெண்டையும் ஆட் பண்றதுக்கு இந்த concat அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து பயன்படுது, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். பாருங்க, str.concat str2. அடுத்தது டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகே, நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் டைப் அது வாங்கிட்டு ஜாவாஸ்கிரிப்டுக்கு மாத்தி நமக்கு டிஸ்பிளே கொடுக்கணும். ஸோ inner.html அதுல வந்து ரிசல்ட் rasல வந்து நான் ரெண்டையும் கன்காட் பண்ணுன அந்த ரிசல்ட் அதுல இருக்கு மெமரியில, அதை நான் பார்க்கணும். அப்படின்னா எப்படி பாக்குறது, அப்போ rasங்கிற அந்த வேரியபிளை நம்ம கொடுக்கணும். ஸோ ஸ்லாஷ் body /html ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன்.
இப்ப பாருங்க இந்த நம்ம ட்ரை இட்னு கொடுத்துருக்கோம். கிளிக் பட்டன் டு ஜாயின் 2 strings into 1 நியூ ஸ்ட்ரிங். 2 ஸ்ட்ரிங் ஜாயின் ஆயிட்டு அப்படின்னா நமக்கு ஒரு நியூ ஸ்ட்ரிங்கா கிடைக்கும். ஸோ ட்ரை இட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்க எப்படி கொடுத்துருந்தோம், ஒரு வேரியபிள்ல கொடுத்துருந்தோம். str1 str2 res 3 வேரியபிள் வச்சிருந்தோம். str1ல ஹலோ கொடுத்துருந்தோம், str2ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். அடுத்தது resல என்ன பண்ணிட்டோம், ரெண்டையும் ஆட் பண்ண சொன்னோம், கன்காட் பண்ண சொன்னோம். கன்காடினேஷன் அப்படின்னா ஜாயினிங் 2 strings. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். அடுத்தது லோயர் கேஸ் ஃபங்க்ஷன். இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்து முன்னாடி அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டு நான் கொஞ்சம் சொன்னேன், உங்களுக்கு சொல்லிட்டு அந்த இதுவும் காமிச்சேன் பிபிடியும். ஸோ இப்போ டாக்குமெண்ட் டைப்பு ஹெச்டிஎம்எல் பாடி பீல வந்து கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு லோயர் கேஸ். லோயர் கேஸ்னா சின்ன ஸ்மால் லெட்டர்ல வர்றது, அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ல வருது. இப்போ நம்ம பார்க்குற ப்ரோக்ராம் வந்து லோயர் கேஸ்ல வரப்போகுது. பட்டன் ஆன் கிளிக் நான் சொல்லியிருக்கேன், சப்மிட்டு ட்ரை இட்டு. ஸோ என்ன ஓகே அது மாதிரிலாம் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கொடுக்கணும்னா பட்டன் ஆன் கிளிக் கொடுத்துட்டு பை ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து ட்ரை இட்டை வந்து அந்த பட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணணும். பட்டன்ங்கிறது வந்து நமக்கு ஒரு டேக் தான், ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்ல ஐடி டெமோல தான் வந்து நம்ம ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த டெமோக்குள்ள வித் ஐடியோட வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன்ங்கிறது அந்த கீவேர்ட், மை ஃபங்க்ஷன்ங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன் பேரு கொடுத்துக்கிறோம், ஓப்பன் பிரேஸ். இப்போ பாருங்க VARங்கிறது என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் கீவேர்ட், டெக்ஸ்ட்ங்கிறது என்னோட வேரியபிளோட பேரு, டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ டாட் இன்னர் HTML. அகைன் என்ன பண்றோம், டாக்குமெண்ட் டாட் ஹெச் எலிமெண்ட் பை ஐடி கொடுத்து இன்னர் HTML கொடுக்குறோம். திருப்பி டெக்ஸ்ட்ல வந்து தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த ஐடியில தான் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட்ங்கிற இந்த வேரியபிள்குள்ள இந்த இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ டெக்ஸ்ட் டாட் டு லோவர் கேஸ் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை அப்படியே கொடுத்துரும். அப்படின்னா ஏற்கனவே அது கொடுத்துருக்கிறதுனால அதை அப்படியே அது எடுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ வந்துட்டு இந்த பிரேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. /script /body /HTML. இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா எப்படி ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. இப்ப பாருங்க அதை வந்து ட்ரை இட்டை வந்து கிளிக் பண்ணா ஸ்மால் லெட்டருக்கு மாறிடும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஓகே லென்த். ஓகே இப்போ லென்த்ல பாத்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வார்த்தையோட லென்த் எத்தனை கேரக்டர்ஸ் வந்து அதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகே இப்போ வந்து ஜாவா டாக்குமெண்ட் டைப் HTML பாடி, H2ல நம்ம ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அடுத்து பேராகிராஃப்ல அந்த லைனை கொடுத்தாச்சு. ஐடியில டெமோ கொடுத்துருக்கோம். ஸ்கிரிப்ட் அதுல VAR TXT அப்படிங்கிறது என்னோட வேரியபிளோட பேரு, VARங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் கீவேர்டு, ஈக்குவல் டு கவர்மெண்ட் கொடுத்தாச்சு. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ டாட் இன்னர் HTML கொடுத்துட்டோம். டெக்ஸ்ட் டாட் லென்த். இப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு நீளமான வார்த்தை அப்படிங்கிறது தான். ஸோ எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லும் போது ஸோ நான் டேக்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து 11 கேரக்டர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே வந்துச்சு. ஸோ ஹெட்டிங் இருக்கு, நான் கொடுத்துருக்க அந்த லைன் இருக்கு, என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கறத என்ன ரிசல்ட் வரப்போகுதுங்கிறத ஒரு லைனா கொடுத்துருக்கேன், அதுவும் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் அப்படிங்கிறது 11 எழுத்துக்கள் இருக்கு, தட் இஸ் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நமக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். அடுத்த ப்ரோக்ராம் லென்த். இதுலயே இன்னும் கொஞ்சம் வேற விதமான ப்ரோக்ராம். இது பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரும். அதாவது ஒரு 25 பாக்ஸ் வருது இல்லையா, இந்த லென்த் நோட் பேட் பாக்ஸ் மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராம் வரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு போடலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்போ காமிக்கிறேன். HTML ஹெட்
டைட்டில்ல வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த், ஸ்கிரிப்ட். பாருங்க அலர்ட். அலர்ட்ன்ற நான் அந்த வார்த்தை வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னு உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதை இந்த இடத்த பாருங்க. அலர்ட் ஓப்பன் பிராக்கெட்குள்ள DFGDF அப்படின்னு சும்மா ஒரு 4-5 எழுத்து கொடுத்துருக்கேன். டாட் லென்த். அடுத்தது பாருங்க, இப்போ ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றோம். VAR அப்படிங்கிறது வந்து கீவேர்ட், ST1ங்கிறது என்னோட வேரியபிளோட பேரு. அதுல நான் கொடுத்துருக்கேன் I am a resident of India அப்படின்னு சொல்லியிருக்கேன். சும்மா ஒரு லைன் கொடுத்துருக்கேன். VAR அடுத்தது பார்த்தாக்கா 1 ஈக்குவல் டு ST1.length. அதோட லென்த்தை நம்ம இப்ப கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஸோ ST1ஓட லென்த் வந்து இங்க வந்துடும். அலர்ட் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் இந்த +1 இங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ரோக்ராமும் ஒரு சின்ன ஒரு டயலாக் பாக்ஸோட வரும். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம இதெல்லாம் வந்து மேல ஆரம்பிச்சோம். சரி, எல்லாத்தையும் வந்து ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, மெசேஜ் ஃப்ரம் வெப் பேஜ் அப்படிங்கிற மெசேஜ் ஃப்ரம் வெப் பேஜ் மெசேஜ் ஃப்ரம் வெப் பேஜ் அப்படின்னு ஒரு டயலாகோட 5 அந்த DF அப்படி ஏதோ கொடுத்துருந்தாலும் அந்த 5 கேரக்டர்ஸ் வந்து இங்க எடுத்துட்டு வரும். ஓகே, அடுத்தது பாருங்க லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து 25. ஸோ 25 நான் என்ன கொடுத்தோம், ஐ ஆம் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படி கொடுத்துருந்தேன். அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 25 அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸோட நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இந்த ரீப்ளேஸ் ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் எடுக்கும்போது சொன்னேன். திருப்பி ஒன் மோர் டைம் இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். டாக்குமெண்ட் டைப் HTML பாடி H2 P கொடுத்து ரீப்ளேஸ். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த லைன்ல வரப்போகுது ரீப்ளேஸ் அப்படின்னு வரும். அடுத்து பட்டன் ஆன் கிளிக் மை ஃபங்க்ஷன் ட்ரை இட். அதை கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா ரீப்ளேஸ் பண்றதுக்கு பண்ணி காட்டும். அடுத்தது அந்த ஐடி டெமோ நான் அதில் வந்து கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்க ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் பிரேஸ் கொடுத்தாச்சு. VAR ஜாவா ஸ்கிரிப்டோட கீவேர்ட், STR அப்படிங்கிறது என்னோட ஃபங்க்ஷன். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணணும், நம்ம டெமோல வந்து ஒரு வார்த்தையை ஸ்டோர் பண்றச்சு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதை கொடுக்குறோம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, அதுக்குள்ள டெமோ கொடுத்து டாட் இன்னர் HTML கொடுக்குறோம். அடுத்த இதுல தான் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். ஸோ VAR அப்படிங்கிறது கீவேர்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் கீவேர்ட், TXT அப்படிங்கிறது என்னோட வேரியபிளோட பேரு. அதுல பாருங்க STRல நான் என்ன கொடுத்துருக்கேன், இந்த கவர்மெண்ட்ன்றது தான் அங்க இருக்கு. ஓகே, அதுல இருக்கு அந்த டெமோவோட நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றோம். அதை எடுத்துட்டு வருது STR டாட் ரீப்ளேஸ் இந்த கவர்மெண்ட்டை திருப்பி கொடுத்துட்டு அதுல இருந்து நான் ITIன்னு மாத்த சொல்லியிருக்கேன். ஓகே, கவர்மெண்ட்டுக்கு பதிலா ITIன்னு வரணும். ஸோ திருப்பி நான் அந்த இதை வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் தனியா பிரிண்ட் பண்ண சொன்னாதான் எனக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும், நான் பார்க்க முடியும். ஸோ அதனால டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அதை அக்சஸ் பண்ணிட்டு அதை டிஸ்பிளே பண்ணணும். டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு TXT அந்த வேரியபிளோட பேர் சொல்லியாச்சு. இப்போ நான் ப்ரோக்ராம் வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம டாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். பாருங்க ரீப்ளேஸ் பாருங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் மெத்தட் ரீப்ளேஸ், அதுக்கு கீழே ட்ரை இட்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணா வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ITI. இப்போ கவர்மெண்ட்ன்ற வார்த்தை போயிடுச்சு, அதுக்கு பதிலாக என்ன வார்த்தை ரீப்ளேஸ் ஆயிருக்கு, ITIன்ற வார்த்தை ரீப்ளேஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கு, எப்படி ரன் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ நோட் பேட்ல டாக்குமெண்ட் இந்த ப்ரோக்ராம் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ டாக்குமெண்ட் டைப் HTML பாடி H2 P தி ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் மெத்தட் எக்ஸ்ட்ராக்ட் a part of a string and return. நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம், இவ்வளவு பெருசா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ உனக்கு புரியுற மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் நம்ம கொடுத்துக்கலாம், நமக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுல கொஞ்சம் தெளிவா லைன் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணி பாக்குறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். PID டெமோ கொடுத்துருச்சு. ஸ்கிரிப்ட் VARங்கிறது நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் கீவேர்ட், STRல ஆப்பிள் பனானா கிவி அப்படி 3 ஃப்ரூட்ஸ் நேம் கொடுத்தாச்சு. VAR RES இப்போ ரிசல்ட் RESங்கிறது ஒரு வேரியபிள், என்னோட வேரியபிள், அது நம்ம எல்லாருக்குமே வந்து வேரியபிள் தான். STR டாட் ஸ்லாஷ் 15,19 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த என்ன வார்த்தை அந்த இடத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிவி அப்படிங்கிற வார்த்தை வரும்.
திருப்பி நான் என்ன பண்ணிருக்கேன், RES டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். அங்க ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம், RESல ரிசல்ட் ஸ்டோர் ஆகுது. அந்த ரிசல்ட்டை நம்ம திருப்பி டிஸ்பிளே பண்ணாதான் நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். ஸோ அதனால document.getElementById demo.innerHTML RES கொடுத்தாச்சு. அடுத்து அந்த ஸ்கிரிப்ட் டேக் பாடி HTML டேக்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆன்சர் வந்துருச்சா? அதோ ஹெட்டிங், இதோ வந்து ஹெட்டிங் வந்துருச்சு. ஸ்லைஸ் மெத்தட் பார்ட் ஆஃப் a string and returns the extracted parts in a new string. அதுல கிவி அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அடுத்தது சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங்கும் நான் வந்து ப்ரோக்ராம்ல வந்து பாருங்க நோட் பேட்ல வந்து ரைட் பண்ணியிருக்கேன். டாக்குமெண்ட் டைப் HTML பாடி ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அதெல்லாம் நம்ம அவங்களுக்கே தெரியும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹெட்டிங் அது. அதுக்கு அடுத்த இதுல வந்து நான் ஒரு லைன்ல சொல்றேன் இது என்ன ஃபங்க்ஷன், எதுக்கு அதாவது என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்னன்னு சொல்லியிருக்கேன். இது டெமோ கொடுத்தாச்சு. ஸ்கிரிப்ட் அதுலயும் அதே 3 ஃப்ரூட்ஸ் பேர் போட்டாச்சு. VAR அப்படிங்கிறது நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட். STR அப்படிங்கிறது வந்து நம்ம வேரியபிளோட பேரு, அதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங்ல பாருங்க 7,13 நான் கொடுத்துருக்கேன். ஸோ டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அந்த RES வந்து நம்ம இந்த 2 இதுவும் சேர்ந்ததால தான் நம்ம வந்து ரிசல்ட்டை பார்க்க முடியும், டிஸ்பிளே பண்ணோம் அப்பதான். ஸோ /script/body/HTML. இப்போ நம்ம ப்ரோக்ராமை பார்க்கலாம். ஸோ பனானா நமக்கு அவுட்புட் வந்து பனானா. ஸோ சப்ஸ்ட்ரிங் மெத்தட்ல அந்த பனானா நான் கொடுத்த அந்த பொசிஷனுக்கு பனானான்ற அந்த ஃப்ரூட்டோட நேம் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்திருக்கு. அடுத்தது ட்ரிம். இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது தேவையில்லாத ஸ்பேசஸ்லாம் இருந்ததுன்னா ப்ரோக்ராம்ல வந்து டெலிட் பண்ணும். சரி, ட்ரங்கேட்னு சொல்லுவாங்க. அதை வந்து கட் பண்ணி விட்டுடும். ஸோ ட்ரிம்னாலே அதாவது மீனிங்கே அதுதான். ஸோ சாதாரணமா ஒருத்தர் வந்து நல்லா நீட்டா ட்ரிம்லாம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா தேவையற்றதெல்லாம் எடுத்துட்டு நீட்டா அழகா வராங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஜென்ரல் மீனிங்கும் அதுதான். ஸோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜஸ் எல்லா பேக்கேஜஸ்லயும் ட்ரிம்மோட மீனிங் வந்து அதுதான். தேவையற்ற ஸ்பேசஸ் எல்லாம் டெலீட் பண்ணும், அதுதான். ஸோ இப்போ பாருங்க டாக்குமெண்ட் டைப் HTML பாடி, H2ல நம்ம ஹெட்டிங் கொடுக்குறோம். Pல இந்த ப்ரோக்ராமோட அது என்ன வேலை செய்ய போகுது, அதோட பயன் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறோம். பட்டன் ஆன் கிளிக், மை ஃபங்க்ஷன், ட்ரை இட், அந்த மாதிரி சப்மிட் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேக் பட்டன் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸ்கிரிப்ட் அடுத்து ஃபங்க்ஷன், மை ஃபங்க்ஷன், ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், ஒரு பிரேஸ் போட்டாச்சு. ஸ்ட்ரிங்ல பாருங்க இந்த கவர்மெண்ட்ங்கிற வார்த்தையை நான் முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். தட் இஸ் அதான் ஒயிட் ஸ்பேஸ், ஒன்றும் கிடையாதுங்க, சும்மா நான் இடம் விட்டுருக்கேன். அடுத்தது அலர்ட் STR ட்ரிம் ஃபங்க்ஷனை நான் அப்படியே யூஸ் பண்றேன். ஸோ STRல தான் இந்த ஃபுல் ஸ்ட்ரிங்குமே இருக்கு. ஸோ அதனால STR யூஸ் பண்ணி டாட் அதை ட்ரிம் பண்ணி ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தோம்னா அதுல இருக்கிற அந்த ஸ்பேஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடும். பிரேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்கிரிப்ட் பாடி HTML எல்லாமே வந்து நம்ம இதெல்லாம் டேக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரை இட் கிளிக் பண்ணணும். இப்போ ட்ரை இட் வந்து கிளிக் பண்றோம். பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாரு, முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் வந்து நமக்கு தெரியாது. இதுவும் வந்து உங்களுக்கு அழகா ஒரு பாக்ஸ்ல வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ்ல வரும். ஸோ பாத்தீங்கன்னா முன்னாடி உள்ள ஸ்பேஸ் பின்னாடி உள்ள ஸ்பேஸ் எல்லாத்தையுமே இந்த ட்ரிம் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து ட்ரங்கேட் பண்ணிடும். தட் இஸ் டெலீட் பண்ணிடும், விட்டுட்டு வெறும் அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் நமக்கு அவுட்புட்டா காமிக்கும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ அப்பர் கேஸ். இப்போ பாருங்க இந்த வந்து ஒரு வார்த்தை நம்ம கொடுத்தோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து லோயர் கேஸ் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அப்பர் கேஸ் பார்க்கலாம். ஸோ அப்பர் கேஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட் டைப் HTML பாடி. இப்போ கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு அப்பர் கேஸ் மாற போகுது. பட்டன் ஆன் கிளிக், மை ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு, ட்ரை இட் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ டெமோ கொடுக்குறோம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃபங்க்ஷன், மை ஃபங்க்ஷன், ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், இந்த ஃபங்க்ஷனை கொடுக்குறோம். பிரேஸ் வேரியபிள் நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட், டெக்ஸ்ட்ங்கிறது வந்து நம்மளோட வேரியபிளோட பேரு. டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ டாட் இன்னர் HTML, அப்புறம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ
டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் டாட். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள தான் வந்து டெமோல நான் வச்சிருக்கேன், அதை இங்க எடுத்துட்டு வருவோம். டெக்ஸ்ட் டாட் டு அப்பர் கேஸ் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் பிரேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த நம்மளோட ஸ்கிரிப்ட் பாடி ஹெச்டிஎம்எல் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. இப்போ நம்ம அதை வந்து கேபிட்டல் லெட்டர் மாத்த போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேபிட்டல் லெட்டருக்கு மாறிடுச்சு. Thank you. Hello. Hello, sir. Hello. Madam. Sir. முடிஞ்சதுங்க சார். முடிஞ்சாங்களா?